வெல்கம் டு மல்லிகை நாராயணன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா பூரிக்கு உருளைக்கிழங்கு. தேவையான பொருட்கள் பூரிக்கு உருளைக்கிழங்கு தேவையான பொருட்கள் வந்து உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் இப்படி நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 15 மிளகா கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி இப்படி நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். உப்பு, வறுத்த கடலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, லவங்கம், வறுத்த பச்சைக்கடலை பருப்பு, மஞ்சள் தூள், கடுகு, வெறும் மிளகு தூள், கருவேப்பிலை. அப்புறம் கேஸில் கடாய் மண் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுறேன். உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி எல்லாம் மெசஞ்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணாம், இதோ வேணாம், இன்னும் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு இப்படி மெசஞ்சிருக்கோங்க. இதில் ஒன்றும் பார்த்தே மெசஞ்சிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு டீஸ்பூனில் சோம்பு போடுறேன், கடுகு போடுறேன், பச்சைக்கடலை பருப்பு வந்து 2 ஸ்பூன் போடுறேன், அப்புறம் பட்டை, லவங்கம், வந்து பெரிய வெங்காயம் போடுறேன். வெங்காயம் இப்படி 6 வேக்காடு வெந்த பின்னாடி பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டு மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி, பூண்டு. பூண்டு இஞ்சி ஒன்றும் பார்த்து தட்டி போட்டிருக்கேங்க. இப்போ வந்து தக்காளி போடணும். மிளகு தூள் கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இது நல்லா கொஞ்சம் வதங்கின பின்னாடி உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சம் உப்பு போடுறேன். 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்படி வதங்கின பின்னாடி உருளைக்கிழங்கு போடும். நல்லா வதங்கிக்கணுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி உருளைக்கிழங்கு போடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கும். இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இருக்குங்க. இந்த வறுத்த கடலை பருப்பை இந்த உரல்ல, சின்ன உரல்ல போட்டு ஒன்றும் பார்த்தே தூள் பண்ணியிருக்கேங்க. தூள் பண்ணி இது கொதிக்கும் போது இதில் போட்டுடணுங்க. கடலைப்பருப்பு தூளை தேவைக்கேற்ப போட்டுக்கோ.
ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் வைக்கணும். பூரிக்கு மாவு எப்படி பிசையுதுன்னு சொல்கிறேங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். 1/4 கப் மைதா மாவு. பூரிக்கு மாவு பெய்யுது எப்படின்னு சொல்கிறேங்க. கோதுமை மாவு 1/2 கிலோ அளவு எடுத்துருக்கேன். மைதா மாவு 1/4 கிலோ. ரவை வந்து 100 கிராம். எண்ணெய், தண்ணி, உப்பு. எப்படி பெய்யுதுன்னு சொல்கிறேன் பாருங்க. உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். தண்ணி, எண்ணெய் 2 ஸ்பூன். ரவை, சின்ன ரவை போடுறேங்க. ரவை இப்படி கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுட்டு அப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். ரவையும் மைதா போட்டாதாங்க பூரி முருவலை நல்லா வரும். எண்ணெய் இழுக்காம வரும். மாவு வந்து கெட்டியாக பெய்யணுங்க. சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக பெய்ஞ்சுக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறணும் மாவு. கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா இந்த அளவுக்கு எடுத்துடணுங்க. அவ்வளோ அதுக்கு மேலே கெட்டியான நல்லா இருக்காது. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். பூரி தேய்க்கும் போது கொஞ்சம் எண்ணெய் போட்டு தேய்க்கணுங்க. மாவு போட்டு தேய்க்கக்கூடாது. உப்புன்னு வரணும் பூரி. இந்த அளவு உப்புன்னு வரும். இதில் இந்த அளவுக்கு தான் எடுத்துடணும். அவ்வளோதாங்க. பூரி பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்படி உப்புனுக்கும் எண்ணெய் ஈர்க்காதுங்க. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. லைக் பண்ணுங்க.